டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் பராபவ வருஷம் ஆனி மாத பலன்கள் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம் 32 நாட்கள். இந்த மாதம் பார்த்தோம்னா 32 நாள். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் இருக்கார். மிதுனத்தில் புதன் ஆட்சி சூரியனோட சேர்ந்து, கடகத்தில் குரு உச்சம் சுக்கிரனோட சேர்ந்து, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, சனி மீனத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள், செவ்வாய் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு 19/6/2026 அன்றைக்கி போடுறார். 5/7/2026 அன்றைக்கி சுக்கிரன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வர்றார். இது இந்த மாதத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 20/6/2026 அன்றைக்கி ஆனி மகம், 21/6/2026 அன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் தேர் ஆனி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடியது. 22ஆம் தேதி அன்றைக்கி கார்த்தால உத்திர நட்சத்திரம் வருது. திருமஞ்சன அலங்காரம் அன்றைக்கி 27/6/2026 அன்றைக்கி சனி பிரதோஷம். அது ரொம்பவுமே முக்கியம். வருஷத்தில் 1-2 தான் சனி பிரதோஷம் வரும், ரொம்பவும் முக்கியமானது. அந்த இடத்துல அன்றைக்கி போய் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வந்து அந்த பிரதோஷ காலத்தில் தீபாராதனை வழிபடுறது மிகவும் விசேஷம். எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடிய விஷயம். 28ஆம் தேதி பார்த்தேனால் இந்த வருஷம் ஜேஷ்டாபிஷேகம். ஜேஷ்டாபிஷேகம்னா ஆணிக்கேட்டை. ஆணிக்கேட்டையில் வந்து ரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கத்தில் மிகவும் விசேஷம், பழனியில் ரொம்பவும் விசேஷமாக இருக்கும். ஆணிக்கேட்டை ஜேஷ்டாபிஷேகம்னு சொல்கிறது. 29ஆம் தேதி ஆனி மூலம். அதாவது ஆனி மூலம் என்னென்னா பௌர்ணமி நாள், மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆனி மூலத்தில் பார்த்தேனால் பௌர்ணமின்றதுனால பகலும் இரவும் நல்ல வெளிச்சத்தோடு இருக்கக்கூடிய நாள். 11/7/2026 பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போயிருக்கிறது விசேஷம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா பராபவ வருஷம் ஆனி மாதம் சூரியனும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். எப்போவுமே வந்து அதாவது இது மிதுன மாதம்னு பேர். ஆனி மாதம் 15/6/2026 16/7/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே மாத பலன்கள்னு சொல்லும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் பலன்களை சொல்லுவோம். இந்த மிதுன ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசி அதிபதி ராசியில் இருக்கார். எல்லா விஷயத்திலையும் வெற்றி, கவலைப்படவே தேவையில்லை. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா ராசிநாதனோடு சேர்ந்து 3ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி, எல்லா முயற்சிகளும் நல்லபடியாகவே இருக்கும். முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார். தன காரகன் தனஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷம். அதோட பார்த்தோம்னா சுக்கிரனும் சேர்ந்து உட்காந்துருக்கார். குடும்பத்தில் வந்து குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறதுனால குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு, சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்துக்குன்னு நீங்கள் அதிகமாக செலவு பண்ணி பக்கத்தில் வந்து இந்த சேட்டிங் போகிறது, வெளியில் வீட்டோடு சேர்ந்து ஏதாவது வெளியில் லஞ்சுக்கு போகிறது, டின்னர் போகிறது, குடும்ப ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கக்கூடிய காலகட்டமாகும் இந்த காலகட்டம் அமையும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தோடு சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள், வெளியூர் வெளிமாநிலங்கள் சென்று வரக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா 12ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் விரயஸ்தானத்துக்கு அதிபதி. அவரே 2ஆம் இடத்துல, அதுவும் சுக்கிரன் உட்கார்றதுனால இந்த படாடோபங்கள், ஆடம்பரங்கள், கொஞ்சம் வந்து சொகுசு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் வந்து அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த காலகட்டத்தில் பணத்தை செலவு பண்ணி அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டிய கட்டாயமாக இருக்கும். குடும்பத்துக்குன்னு குடும்பத்தோட டூரிங் அந்த மாதிரியான விஷயங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியிலேயே பார்த்தோம்னா 3ஆம் அதிபதியான சூரியனும் சேர்ந்திருக்கார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். ஏன்னா 4ஆம் அதிபதியும் புதனே, அவரே வந்து ஆட்சி பெற்று போகிறார், திக்பலம் பெற்றிருக்கார். அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. செய்யக்கூடிய தொழிலில், அதுவும் பார்ட்னர்ஷிப் தொழிலாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால்
பார்ட்னர்ஷிப் தொழில் மூலியமாக அதீதமான வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. கொஞ்சம் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அலைச்சல் இருக்கும், பணத்துக்குன்னு ரொம்ப அலைய வேண்டியதாக இருக்கும். என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வரார், 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், லாபஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் வரும்போது பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்குன்னு ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க. பணம் ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் செலவுகளும் அதிகமாகும், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டிய கட்டாயங்கள்லாம் ஏற்படும். இந்த மாதத்தில் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம், தொழிலில் பெரிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பேச்சில் நல்ல ஒரு இனிமை இருக்கும். ஏன்னா குரு சுக்கிரன் 2 பேருமே 2ஆம் இடத்துல, அதனால் உங்கள் பேச்சின் மூலியமாக எல்லாரையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பேச்சை நம்பக்கூடிய வாய்ப்புகள், எல்லாரும் நம்பக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலகட்டம் நிலவ போகிறது. அதோடு பார்த்தோம்னா குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகளும் பார்த்திங்கன்னா வீட்டிற்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். அதாவது வீட்டில் ஆடம்பரங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பண்ணுவீங்க. அதாவது லைட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், லைட்டுன்றது ரெகுலர் லைட்ஸ் இல்லை, ஃபோக்கஸ் லைட்ஸு, அந்த மாதிரியான ஆடம்பர விளக்குகள்லாம் போட்டு பார்க்குறதுக்கு வெளிப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு வீட்டையும் மாற்றக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் தூக்கங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபங்கள் கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு ரொம்ப வாங்க வேண்டியதாக இருக்கும். பணம் சேர்க்கறதுன்றது கொஞ்சம் அலைய வேண்டிய கட்டாயங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. புதிய தொழில் அமையும், தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகளை சில நாள் தள்ளி போடுறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த முயற்சி சில நாள் தள்ளி போடக்கூடிய நாட்கள் எதுன்னா சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா 1/7/2026 3/7/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியது இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் உங்களால் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போக முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. அது நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறைக்கும். சரி, உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமான சேவிங்க. அது ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுக்கும். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர பார்த்தாலேனால் இந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, பேச்சு, அதை தவிர கணிதத்துறை, அதை தவிர சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.